அந்த இன்பநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு ஒரு எம்எல்ஏ தானே அவர் எம்எல்ஏ சொன்னார்ல, அதோட நீ பெரிய கொத்தடிமை முக்தார். ம் உனக்கெல்லாம் நையாண்டியாக இருக்குது, உனக்கு எல்லாத்தையும் தமிழர்களை பார்த்தா நையாண்டியாக இருக்குது உனக்கு. உங்கள் முகலாயர் ஆட்சி காலத்துலேருந்து தான் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒழிக்கிறது, அப்போ ஒழிக்கும் இல்லையா? மதங்களே பிற்போக்குத்தனமானவை. அது இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும். அறிவியல் முறைப்படி தமிழர்களின் வழிபாடு இருந்துச்சு, புரியுதா? அறிவியல் முறைப்படி வழிபாடு இருந்துச்சு, கோவில் கட்டிடக்கலை இருந்துச்சு, எல்லாமே அறிவியல். அதை திட்டமிட்டு இந்த நீங்கள் எல்லாம் தந்தைன்னு சொல்கிற பெரியார் இருக்கார்ல, அவர் தான் திட்டமிட்டு வழிபாட்டிலேருந்து வெளியேற்றுறாரு. ஏன் பிராமணர்களை எதிர்க்கணும்? நீ பிராமணர்களில் தலையில் அடித்து வெளில வரட்டி விடணும். 3% அந்த பிராமணர்களை அவனை வெளில வட்டி விடாமல் என்ன கோயிலுக்கு போகாதன்ட்ட? அப்போ திட்டமிட்டு தமிழர்களின் வழிபாட்டில் இருந்தும் வரலாற்று பேராவணத்திலிருந்தும் வெளியேற்றுறீங்க. எங்களுக்கு வரலாறே கோவில் தான், சங்க இலக்கியங்கள் தான் வரலாறு, ஓலைச்சுவடிகள் தான் வரலாறு, கல்வெட்டுகள் தான் எங்களோட வரலாறு. நீங்கள் அதை ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டு எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 5 லட்சம் ஓலைச்சுவடி இருக்குது படிக்காமல். அதெல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு வேலை இல்லை. திராவிடம் தான் எல்லாத்தையும் கிழிச்சிச்சான். ஏன் அயோத்திதாச பண்டிதாரை ஒழிக்காத சாதியா? அயோத்திதாச பண்டிதார் பேசாத பேச்சா? ரெட்டைமலை சீனிவாசன் செய்யாத வேலையா இந்த நிலத்தில்? அவங்கெல்லாம் செஞ்சாங்க. நீ அதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டு செஞ்சுட்டு என்னத்தை செஞ்சிட்டீன்னு சொல்லு பார்ப்போம். என்னத்தை செஞ்சுருக்க? இதுலேருந்து இதை ஒழிச்சிட்டேங்க, இதெல்லாம் நாங்கள் வந்தால் நடங்க மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குது? நீ வந்ததில் ஒன்றுமே மாறலையே. இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நக்கலாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இவ்வளோ பேசுறிய, அந்த பையன் ஆங்கில வலைக்கல்வியில் படிக்கிறான்னு சொல்லி இவ்வளோ பேச்சு பேசுறிய. வேலைக்கார்ட்ட ஆங்கிலம் பேசுன்னு சொன்னது யார்? பெரியார் தானே? வேலைக்கார்ட்ட ஆங்கிலத்திலே பேசு, ஆங்கிலத்திலே உரையாடு அப்படின்னு சொன்னது யார்? பெரியார் தானே? கேவலம் அல்ல வரான் உனக்கு. ஒருத்தனை ஒரு சின்ன பையனை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கும் நீ பொழப்பு நடத்துறதுக்கும் இந்த கேவலமான திராவிடத்தை தூக்கிக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். உனக்கு பேசுகிறதுக்கு சரியான ஆள் இல்லை, புரியுதா? உங்கள் பேட்டிக்கெல்லாம் உனக்கெல்லாம் நறுக்குன்னு மண்டையில் அடிச்சுன்னு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ கூப்பிடு, இவனை கூப்பிடு, பாரிசாலனை கூப்பிடு, இல்லை மன்னனை கூப்பிட்டு பேசு, இல்லைனா என்ன கூப்பிட்டு பேசு. நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வரலாறு பேசுவோம், உண்மையை பேசுகிறோம், உன் மண்டையில் உரைக்கிற அளவுக்கு பேசுகிறோம். அப்போ தானே புரியும் உனக்கு. ஒன்றுமே தெரியாமல்